முதுகுல சுமந்துட்டு இருக்கிற மொத்த சுமையையும் ஒரே தடவை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இனி விவேக் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நினைச்ச முகூர்த்தத்துக்கு நான் பார்த்த பொண்ணோட விவேக்குக்கு கல்யாணம் நடக்க போகுது. விவேக்குக்கும் ஜானவிக்கும் கல்யாணம் பண்ணணும் தானே நீங்க நினைச்சீங்க? அது நினைச்சது எங்க அக்கா தான், நான் இல்ல. எங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தங்களுக்கு இப்படிதான் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆன மறுநாளே அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். மனிஷா, எதை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? மனிஷா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஷாக்ல இருக்க? ஏதோ இந்த பூலோகமே வெடிச்ச மாதிரி. பூலோகம் வெடிக்கிறது இல்ல ஆண்டி, என் பிரெயினே வெடிக்கிற மாதிரி இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னது அது? விவேக்குக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நம்ம பண்றோம்னு நம்ம சொல்லவே இல்லையே. ஆனா அங்க இருக்கிற பொண்ணு எதுக்காக அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள கொடுத்தா? நீங்க எப்பவுமே என் மேல இவ்ளோ கோவப்பட்டதில்ல. என்கிட்ட எப்பவும் நீங்க இப்படி கத்துனதில்ல. அதனாலதான் என் மனசு நீங்க சொன்னது தாங்காம வலிக்குதுப்பா. ஐம் வெரி சாரி லக்கி. உன்னை நான் அப்படி கத்திருக்க கூடாது. யார் மேலேயும் இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன் லக்கி. வா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம். சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பதட்டமாவாத. சின்ன அடிதானே. டாக்டருக்கு கால் பண்ண அவர் வர போறாரு. இரு, நானே கால் பண்றேன். வா. ஜுன்னு, பாலை குடிப்பா. பாட்டி, அம்மா இன்னும் வரலையா? இன்னும் வரல ஜுன்னு, இப்ப வந்துருவாங்க. நீ முதல்ல பாலை குடி. அம்மா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன டிராப் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு கொஞ்சம் நீயே போயிடு ஜுன்னு, என்னால வர முடியாது. என்ன சொல்றீங்கம்மா? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல ஜுன்னு, இன்னைக்கு நீயே தனியா போயிடு. நீங்க வரமாட்டீங்களாமா? ஜுன்னு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஸ்கூல்ல விடட்டுமா? வேண்டாம் பாட்டி. இங்க இருந்து லக்கியோடைய வீட்டுக்கு போய் நான் லக்கி கூடவே ஸ்கூலுக்கு போயிடுறேன். லக்கி, உனக்கு வலியெல்லாம் இல்லைல்ல? அப்பா, வலி எனக்கு அவ்வளோலாம் இல்லப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. பாத்தியா அண்ணா, தேவையில்லாம நீ எங்க கவலைப்படுவியோன்னு அவளோட வலியை அவ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டா. இந்த அப்பா பொண்ணு விஷயத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானடா. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன் கவலைப்பட்டுட்டு இருப்பான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த அம்மா கவலைப்படுவாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்குவாங்க. ஹலோ ஹலோ, நான் லக்கியோட ஃப்ரெண்டு ஜுன்னு பேசுறேன். ஜுன்னு, ஜுன்னு ஃபோன் பண்ணிருக்கானா? நான் பேசுறேன், என்கிட்ட கூட. ஹலோ ஜுன்னு, நான் லக்கியோட பாட்டி பேசுறேன்பா. வணக்கம் பாட்டி. இன்னைக்கு லக்கி ஸ்கூலுக்கு வருவாளா? இல்ல ஜுன்னு, லக்கி கீழே விழுந்ததுல அவளோட கால்ல அடிபட்டிருக்கு. இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு வரமாட்டாடா. என்னது? லக்கிக்கு அடிபட்டிருக்கா? எப்படி அடிபட்டுச்சு? எப்போ அடிபட்டுச்சு? ஆக்சுவலா லக்கி நடக்கும்போது அவ கவனமா நடந்திருக்கணும்ல. ஜுன்னு எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கான்? ஏதோ அவ கூட பிறந்த தம்பி மாதிரி இவ்வளவு கவலைப்படுறானே. ஜுன்னு, என்னாச்சு?
லக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்கம்மா. இப்போ லக்கிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல ஜுன்னு, டாக்டர் பெரிய அடி இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை இல்ல, சின்ன அடிதானே. பெருசா அடிப்பல்லன்னு இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம விட சொல்றீங்களா? நான் உடனே கிளம்பி வரேன், இருங்க. ஜுன்னு, பாட்டி, லக்கியோட வீடு எவ்வளவு தூரம் இருக்கு? தோ வந்துட்டோம் பாட்டி, பக்கத்துல தான் இருக்கோம். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியாவா இருக்கே. மித்ராவோட வீடு கூட இங்கதான் பக்கத்துல இருக்கு. கடவுளே, நந்தன் குடும்பத்தை சேர்ந்த யாரும் என் கண்ணில் பற்றவே கூடாது. அதே மாதிரி நானும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாது. ஹலோ அம்மா லக்ஷ்மி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிற மாதிரி நீ எதை நம்பினியோ அதுவே நடந்திருக்கும்மா. மித்ராவுக்கு வரப்போற கண்டத்துக்கு ஒரு நல்ல பரிகாரம் கிடைச்சிருக்குமா. என்ன சொல்றீங்க ஜோசியரே, உண்மையாவா? ஆமாம்மா, உன்னோட வேண்டுதலுக்கும் என்னோட சக்திக்கும் பலன் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பரிகாரம் நமக்கு கிடைச்சிருக்குமா. ஆனா அது ரொம்ப கடுமையான பரிகாரம்மா. ஆனா அது எப்படி இருக்க போகுது? அத போன்ல சொல்ல முடியாதும்மா. நீ இப்பவே ஆசிரமத்துக்கு கிளம்பி வா. சரிங்க ஜோசியரே, நான் இப்பவே கிளம்பி ஆசிரமம் வரேன். சரிம்மா. டிரைவர், கொஞ்சம் காரை நிறுத்துங்க. சடனா அம்மாக்கு என்னாச்சு பாட்டி? எதுக்கு அவங்க இறங்கி போறாங்க? உனக்கு இருக்கிற சந்தேகத்தை விட எனக்கு 1000 மடங்கு சந்தேகம் இருக்குப்பா. ஆனா அதுக்கு இப்ப பதிலே இல்லை. எப்போ உங்க அம்மா வாயை திறக்க போறாளோ அப்பதான் இதுக்கான பதில் கிடைக்கும். எப்போ உங்க அம்மாவுக்கு எங்க மேல நம்பிக்கை வருமோ அப்பதான் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஐயோ பாட்டி, நான் உங்ககிட்ட ஏதோ கேக்குறேன், நீங்க ஏதோ சொல்றீங்க. நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. உனக்கு இப்ப புரியலன்னா பரவாயில்ல. டிரைவர், வண்டி எடுங்க. ஒரு 2 நாளைக்கு நடக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தானா சரியாயிடும். சரிங்க டாக்டர். அப்ப நான் கிளம்புறேங்க. லக்கி,